ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஆஸ்தானம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஆதி பிரம்மோற்சவம். ஜீயபுரத்திலிருந்து பல்லாக்கில் புறப்பட்ட ஸ்ரீனம் பெருமாள். திண்டுக்கல் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்றதும் ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த திருக்கோயிலாகவும் விளங்கும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இன்று காலை ஆலயத்தில் உள்ள மகாமண்டபத்தில் பிரத்யேக அபிஷேக பீடத்தின் மீது சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ சீதாராமருக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் தெய்வங்களுக்கு வண்ண மலர் மாலைகளை சூட்டி ஆரத்தி காண்பித்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி ஏகதீபம், கும்பதீபத்துடன் தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் சகசரதாரை வழியாக புனித நீரும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீராம நவமி ஆஸ்தானம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஸ்ரீ கோதண்டராமராக திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் பட்டு வஸ்திரம், அட்சதை, பலவித பழங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு அவற்றை எம்பெருமானின் திருப்பாதங்கள் அருகே வைத்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராமகாவியம், அட்சதை, பலவித பழங்கள் ஆகியவற்றை சுமந்து வந்து கோயில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராமர் முன்பு சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ததும் அஞ்சனை மைந்தனுக்கு பரிவட்டம் கட்டி தெய்வங்களுக்கு கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து ராமகாவிய பாராயணம் நடைபெற்றது. பின்னர் உற்சவர் மீது அட்சதை, முத்துப்பரல்கள் தூவப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அஞ்சனை மைந்தனுக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு அனைவரிடமும் பணம் வசூலிக்கப்பட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அருகே வைத்து ரூபாய் ஹாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வசூலிக்கப்பட்ட பணம் மற்றும் சில்லறையை எண்ணி அதனை உண்டியலில் சேர்ப்பித்தனர். நிறைவாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், திரளான பக்தர்கள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும்
ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் ஜீயபுரத்திலிருந்து புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டருளி ஆலயத்தை அடைந்தார். நேற்று முன்தினம் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜீயர்புரம் ஆஸ்தான மண்டபத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து மேடை மீது நிறுத்தி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. முத்துவளைய கிரீடம், நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கம், இரட்டைக்கிளி பதக்கங்களோடு தங்க ஒட்டியானம் கட்டிக்கொண்டு காசு மாலை மற்றும் மலர் மாலைகள் அணிந்து மாணிக்க அபயம் காட்டியபடி அருளிய உற்சவருக்கு தீபாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து மீண்டும் பல்லாக்கில் உற்சவரை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு புறப்பட்டனர். காவிரியில் இறங்கி ஆற்றை கடந்து மீண்டும் பல்வேறு வீதிகள் வழியே உற்சவர் வண்ணத்து பூச்சி பூங்கா கடந்து வழிநடை உபயங்கள் கண்டருளியவாறு ஸ்ரீ நம்பெருமாள் வலம் வந்தருளினார். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான மண்டகப்படிகளில் எழுந்தருளி திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பங்குனி திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்த பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து தீர்த்த காவடிகளை சுமந்து வந்த ஏராளமான பக்தர்கள் பழனியில் உள்ள அருள்மிகு திரு ஆவினன்குடி திருக்கோயிலுக்கு வந்து அங்கு காவடிகளை சமர்ப்பித்து பூஜைகளை செய்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் திரு ஆவினன்குடியிலிருந்து மயில் காவடி மற்றும் தீர்த்த காவடிகளை சுமந்து கொண்டு பழனி முருகன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். மலை மீது அமையப்பெற்றுள்ள முருகனின் அறுபடை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கொடிமரம் அருகே ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க தங்க கொடிமரத்தின் முன்பு மயில், சேவல் மற்றும் வெற்றி வடிவேல் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்களோடு கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள், முக்கிய பிரமுகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அனைவரும் கொடிப்பட்டத்தை தொட்டு வணங்க மங்களவாத்திய முழக்கத்தோடு தங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள அகத்திய மாமுனி வழிபட்ட பெருமைமிக்க சிவஸ்தலமான அருள்மிகு மரகதாம்பிகை உடனமர் ஸ்ரீ காசிநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அடுத்து ஆதித்தம்பதிகளுக்கு திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் வெள்ளி ரிஷப வாகனங்களின் மேல் பிரியாவிடை சமேதராக உற்சவர் காசிநாத சுவாமியையும் அருள்மிகு மரகதாம்பிகையையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். மூஷிகன் மேல் விநாயகர் அருகே எழுந்தருளி இருக்க பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து உற்சவ மூர்த்திகள் முன்பு சேர்ப்பித்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வேத பண்டிதர்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் செய்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் திருமாங்கல்ய தாரணம் செய்து பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்ததும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகள் மீது மலர்கள் தூவி ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு பால் பழம் வழங்கி ஆலம் கரைத்து அலங்கார தீபம் காட்டப்பட்டது. சென்னை மண்ணடியில் உள்ள அருள்மிகு மரகதாம்பாள் உடனமர் ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக ஆதித்தம்பதிகள் அதிகார நந்தி வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக கோயிலில் உற்சவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு தங்க கவசத்துடன் மலர் கிரீடம் சூட்டி ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சர்வாபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அருள்மிகு மரகதாம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், காதணிகளோடு மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் கைகூப்பி தொழுதவாறு எழுந்தருளி இருக்க பிரியாவிடையுடன் அமர்ந்து காட்சி தந்த ஸ்ரீ மல்லீஸ்வரருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி தங்க ஆபரணங்களோடு திருமுடியில் மலர் கிரீடம் வைத்தும் அருகே அமர்ந்திருந்த பிரியாவிடைக்கு ஊதா நிற பட்டுச் சேலை கட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க பஞ்சமூர்த்திகளுக்கு தூபத்துடன் பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை வெளியே சுமந்து வந்தனர். தாரை தப்பட்டைகள், கேரளத்து செண்டை வாத்தியங்களுடன் கதகளி நடனம் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு கோயில் வளாகத்தில் வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் பம்பைகள் முழக்கத்துடன் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்ததும் மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், அதிகார நந்தி மீது பிரியாவிடையுடன் மல்லீஸ்வரர் எழுந்தருள திருவீதி உலா துவங்கியது. பல்வேறு கலைஞர்களின் நடனங்களோடு உற்சவர்கள் பவனி வர ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் ஸ்ரீராம நவமி கொடியேற்றம் நடைபெற்றது. மூலவர் சன்னதி முன்பு பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாடை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலை, யக்னோபவீதம், இரட்டை கிளி பதக்கத்தோடு திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து தங்க கிரீடம் சூட்டி காதணிகளுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருக்காட்சி தந்தருளினார். ஊர்வலமாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்ததும் கொடிப்பட்டம் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல திரளான பக்தர்கள் பின்தொடர உற்சவரை சுமந்து வந்து மண்டப மேடையில் எழுந்தருளச் செய்தனர். தங்க கொடிமரத்தின் அருகே கருட பட்டத்தை வைத்து நவகலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கலசங்களுக்கும் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கும் அதனைத் தொடர்ந்து கருட பட்டத்திற்கும் தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராம ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி இருக்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் அருள்மிகு மதுரை காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவையொட்டி அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தெய்வ திருவுருவங்களை வேடங்களாக அணிந்தவர்கள் நடனமாடியபடி முன்னே செல்ல சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த அம்மன் ஆலயங்களில் இருந்து அருள்மிகு மதுரை காளியம்மன் திருவுருவங்களை விசேஷமாக அலங்கரித்து வாகனங்களில் அமர்த்தி கொண்டு வீதி உலா வந்தனர். அஷ்டபுஜ நாயகியாகவும் மின்விளக்கு பிரபை வாகனத்தில் சாந்த ஸ்வரூபிணியாகவும் பூக்கூடை ஏந்திய நாயகியாகவும் அமர்ந்து அம்மன் திருவுருவங்கள் பல்வேறு வீதிகள் வழியே உலாவர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேகராமர் கோயிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மேடை மீது நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு சாமரங்கள் வீசியபடி ஆலய உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களை ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்ததும் மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்ததும் இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். தேரடியை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பெண்களின் கோலாட்டங்களோடு தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கும்பகோணத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் ஸ்ரீ கோமலவள்ளி தாயாருக்கு பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் தாயார் சன்னதியிலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோமலவள்ளி தாயாரை அமர்த்தி கொண்டு ஆரத்தி காண்பித்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கொடிமர பகுதியை அடைந்ததும் மந்திரங்கள் ஓதியபடி கருட பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். சிறப்பு அலங்காரத்தோடு அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ கோமலவல்லி தாயார் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் ஓதி கருட பட்டத்திற்கு அட்சதை தூவி அர்ச்சனை செய்தனர். மேலும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி மயில் வாகன புறப்பாடு நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு நீல வெண்பட்டு கட்டி தலைப்பாகையுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் காலில் வெள்ளிக் கொலுசும் அணிவித்து கையில் வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்து மயில் வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். அழகாக காட்சி தந்த குமரனுக்கு மகா கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை சுமந்து வந்து கோயிலின் வெளியே வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்து மயில் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு வீதி உலா வந்த முருகப்பெருமானை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள அருள்மிகு கண்ணனூர் புதுமாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது.
கோயில் கருவறையில் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருளும் மூலவர் அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், தேன், அபிஷேகப் பொடி, மஞ்சள், சந்தனம், மாவு கரைசல் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு சந்தனக்காப்பு சாற்றி சிகப்பு பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த தீஜ்வாலை நாகக்கிரீடம் சூட்டி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த மாரியம்மனுக்கு தீபம் காண்பித்ததும் அம்மன் ஊஞ்சல், பலிபீடம் ஆகியவற்றிற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மூலவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீரை தெளித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இதையொட்டி சிவாலயத்திலிருந்து அதிகார நந்தி மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரரையும், அன்னப்பறவை மீது அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். அன்னப்பறவை மீது எழுந்தருளியிருந்த அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டியிருந்தனர். பிரகாசமாக காட்சி தந்தபடி ஆதித்தம்பதிகள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் குதிரை வாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தசரதன் மைந்தனுக்கு திருமுடியில் முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து காதணிகளோடு அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களும் பூட்டி மலர் மாலைகள் நிறுத்தி ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தில் சாட்டை ஏந்தி இடது கையால் குதிரையின் லாடத்தை பிடித்தபடி வீற்றிருந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையோடு கோயிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தியதும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து 2 குடைகள் நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். வழி நெடுகிலும் குதிரை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ கோதண்டராமரை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு சேர்வராய ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவர்கள் சிறிய ரதத்தில் பவனி வந்து அருள்பாலித்தனர். முன்னதாக உபயதாரர்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலைகள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோயிலில் சேர்ப்பித்தனர். தேவியர்கள் சமேதராகவும் தனித்தும் காட்சி தந்த உற்சவருக்கு பட்டாடை கட்டி வெள்ளி தலைப்பாகையும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாரை தப்பட்டைகள், நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க உற்சவரை ரதத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறிய ரதத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து மலர் மாலைகள் சாற்றி கற்பூரம் காண்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பங்குனி சுவாதி பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் கொடிமரம் அருகே சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி கையில் சூலம் தந்து அலங்கரித்திருந்தனர். அர்ச்சகர்கள் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்ததும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டியதும் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். மேலும் கம்பத்திற்கு பட்டு சேலைகள் கட்டி மாவிலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், கும்ப தீபம் காண்பித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். மேலும் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த திருக்கண்டலம் பகுதியில் உள்ள 11 தேவார பாடல்கள் பெற்ற அருள்மிகு ஆனந்தவல்லி உடனமர் ஸ்ரீ திருக்கல்லீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர்.
இதனிடையே உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். முகப்பு கோபுர விமான கலசங்கள், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். தஞ்சாவூர் அடுத்த வெண்ணாற்றங்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் சமேத ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. வேத மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு குண்டங்களில் பண்டிதர்கள் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை வளர்த்ததும் மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கு ஆரதிகள் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஞானாம்பிகைக்கும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காசிநாத சுவாமி கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு யாகசாலையில் உற்சவருடன் சுதை சிற்ப லிங்க மூர்த்தியையும் தேவியர்களோடு அருள் புரியும் ஆறுமுகநாதனையும் எழுந்தருளச் செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். கைலாய வாத்தியம் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசங்களுக்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி மாலை சூட்டி புனித நீரை ஊற்றினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் நெல்வாய் அடுத்த சேந்தாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு படவேட்டம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் தரிசிக்க கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முழங்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ படவேட்டம்மனுக்கும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கும் சிரசிற்கும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் சேனாதிபதி பாளையம் கிராமத்தில் மயில் அரங்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு தையல் நாயகி உடனமர் வைத்தியநாத சுவாமி, ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை ஸ்ரீ அழகுராஜ பெருமாள் கோவில்களின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து சிவாலயத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்க மூலவர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து கோபுரங்களையும் தெய்வங்களையும் பரவசத்துடன் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீராம நவமி ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஆஸ்தானம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஆதி பிரம்மோற்சவம். ஜீயபுரத்திலிருந்து பல்லாக்கில் புறப்பட்ட ஸ்ரீ நம்பெருமாள். திண்டுக்கல் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना व्यङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ